ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சத்தான முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது மாதிரி முருங்கைக்கீரை எடுத்து உருவி வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை உருவி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து முருங்கைக்கீரை பொரியலுக்கு 2-3 வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு எண்ணெய், கடுகு, ஒரு வரமிளகாய், கொஞ்சோண்டு உப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை பொரியலுக்கு தேவையான பொருள் இது மட்டும்தான். அடுத்து இது மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுப்போம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாய் போட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலர் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. முருங்கைக்கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிலே முருங்கைக்கீரைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்துப்போம். முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அடியில் தண்ணியாக இருக்கும். முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே முருங்கைக்கீரை வேகட்டும். முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து ஒரு கிளறிப்போம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சத்தான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.